ரியல் அனாலிசிஸ்ல ஃபோர்த் சம் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. இது கொடுத்துருக்காங்க. இதுல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5+1, 5+1/2 இருக்குது. சரிங்களா? இதை விட இது கம்மி ஆயிடுச்சு. இது 5+1/3 இன்னும் கம்மி ஆயிடுச்சு. கேட்க டிகிரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 5+1, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ nth டைம் இதுல என்ன கண்டுபிடிக்கும்? 5+1 5+1/2 வருது. அப்புறம் 1/3 வருது. அப்புறம் 5+1/4 வரும். லாஸ்ட் டைம் என்ன வரும்? 5+1/n வரும். 1/n. சரிங்களா? இதுக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுங்க. சரிங்களா? என்னோட எல்லை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்டுபிடிச்சீங்கன்னா இப்போ n போல இன்ஃபினிட்டி அப்ளை பண்றீங்க. அப்போ 5+1/n போல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா 1/∞ வேல்யூ 0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். சரிங்களா? ஒரு ஆன்சர் 5 வருது. என்னுடைய லிமிட் வந்து 5. இன்னொன்னு என்ன இருக்கு? 5+1. இப்போ என்ன கேட்கறாங்க? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். லோயர் பவுண்ட்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்னா 5. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அதை நான் வச்சுங்க. அப்பர் பவுண்ட் என்னது? 5+1. ரெண்டுத்துல எது பெருசோ அது அப்பர் பவுண்ட், எது சின்னதோ அது லோயர் பவுண்ட். சரிங்களா? அப்போ 5,5+1 அது ஆன்சர். சி ஆன்சர். ஓகேங்களா? இந்த இது மறக்காமக்கிறதுக்கு என்னன்னா லோயர் பவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோ. சின்னதாக இருக்கிறது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் வச்சுக்கோ. லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா பெருசா இருக்கிறதுன்னு வச்சுக்கோ. சரிங்களா?